வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் 3 ரெமெடிஸ் ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் ஏன்னா எல்லாரும் கேட்டிங்க ரெமெடிஸே இல்லை இந்த மாதிரி மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு விருச்சிகம் சில சமயத்தில் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ ஒரு நெருக்கடி இருக்குது மன அழுத்தம் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஜாபில் ப்ரெஷர் இருக்குது கரியரில் முடியல பணம் பத்தலை திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன் அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் மீனம் ராசி ஜென்ம சனி குருவுடைய ராசியில் பிறந்த நாங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பிளான் பட் ஆனால் ஜென்ம சனி படாத பாடுபடுத்துறது முடியல நிறைய பேர் கொடுத்த மெசேஜ் முடியல ஹெல்த்து வெல்த்து ஜாபு கரியர் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஃபேமிலி பயங்கரமாக போட்டு படுத்துது நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ் ரெமெடி ஏதாவது ரெமெடி தான் நல்லாயிருக்கும் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ரெமெடி ஃபஸ்ட் ஹவுஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களோட தலை ஃபஸ்ட் ஹவுஸுங்கிறது உங்களோட தலை அப்படின்னா தலைனா உங்கள் மூளை உங்கள் அறிவுன்னு அர்த்தம் ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணால் இது கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஒரு பெஸ்ட் ரெமெடியாக சொல்கிறேன் ஒரு லாஜிக்கலாக சொல்கிறேன் முதல் வீடு தான் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறது உங்களுடைய முடி ஸோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது மனப்பூர்வமாக வேண்டிட்டு போயிட்டீங்க மொட்டை அடிக்கலாம் சரி அடிக்க முடியாது என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி நான் ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷனில் இருக்கேன் குறிப்பாக நான் வந்து பெண் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் மீனராசி பட் ஒரு பெண் அட்லீஸ்ட் இந்த பூமுடி கொடுக்கலாம் ஒரு 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 அலங்காரம் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம் இந்த சமயத்தில் ஏன்னா ஃபஸ்ட் ஹவுஸில் சனி இருக்கார் நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட் ஹவுஸில் சனியாக ரொம்ப அழகு அலங்காரத்தை குறைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் அது சிம்பிளாக இருக்கும் போதே பாதி ரெமெடி கொண்டு வந்துடும் ஏன்னா சனிக்கு வந்து ஒருத்தர் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கிறதெல்லாம் அது பெருசாக விரும்புறது இல்லை ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்குது சுக்கிரன்னா அழகு புதன்னா அறிவு குருனா வந்து வித்தை குருனா வந்து ஒரு 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 வழிகாட்டி ஒரு ஆசான் செவ்வாய்னா வீர தீர செயல் சூரியனா ஒரு ஆளுமை சந்திரன்னா ஒரு மனசு சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்போ சனிக்கு ஒரு கேரக்டர் இருக்குல்ல சனி வந்து ஒரு மனிதனுடைய தர்ம நிலை என்ன எதில் அவன் கரெக்டாக இருக்கான் எதில் கரெக்டாக இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் மீனத்துக்கு வந்திருக்கு நேராக ஃபஸ்ட் ஹவுஸு உங்கள் சிந்தனை என்ன பண்ணுது உங்கள் முகத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கீங்க உங்கள் தலையை எப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குது அப்போ அந்த இடத்துல அதை நீங்கள் வந்து ஓவராக வந்து நீங்கள் பண்ண தான் அந்த சனி வந்து உங்களை வந்து ஏதாவது டைப் பண்ணி தாக்க ஆரம்பிக்கும் குறைச்சிக்கலாம் இப்போ சிந்தனை வந்து நல்லா ஆகணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக வேணும் பிரார்த்தனை ஏன் வேணும் உங்கள் நாவால் உச்சரிப்பீங்க மந்திரங்களை உங்கள் கண்ணால் வந்து ஒரு தரிசனம் பண்ணுவீங்க உங்கள் காதால் நல்ல ஒலி சப்தங்களை கேட்பீங்க உங்கள் மூக்கால் நல்ல நறுமணங்களை முகர்வீங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வரப்போகுது ஒரு ஆலயத்துக்கு போகும்போது நடக்கும் அப்படி செய்யும் போது அந்த ஜென்ம சனியுடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்கள் தலையை வந்து நீங்கள் வந்து கோயிலில் வந்து வலம் வந்து சுவாமியை வணங்கி அந்த கொடிமரத்தாண்ட விழுந்து தரையை வந்து தரையில் தட்டி நீங்கள் வந்து வணங்கலாம் அதை தரையை தொடலாம் இந்த தலையை வந்து தரையில் தொடலாம் நெத்தியை வச்சு தொடலாம் ஜென்டிலாக அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஒன்ஸை வந்து ஒரு 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 சரணாகதி அடைகிறீங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சு ஒரு சரணாகதி அடைகிறீங்க ஒரு தெய்வத்தை மனதார வேண்டுறீங்க முழு மனதாக ஈடுபாட்டு செய்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியுடைய தாக்கம் அங்கே குறையும் பெஸ்ட்டு அப்படி சில பேர் கேட்பாங்க கோயிலுக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது வீட்டில் சில பேர் இறந்துருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க கோயிலே இருக்காத இடம் தான் இருக்குது வீட்டிலேயே ஒரு திருவுருவ படம் வச்சு வேண்டி அங்கே நீங்கள் நமஸ்கரிக்கலாம் உணர்வு தானே எல்லாமே ஒரு உணர்வு தானே உணர்வுபூர்வமாக நீங்கள் செய்யும் போது அந்த பலன்கள் வந்து ரொம்ப நல்லா வரும் மீனம் சரி வேறு ஏதாவது ரெமெடி இருக்கா குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிநாதன் இந்த குரு வந்து ராசிநாதன் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும் அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து 3வது ரெமெடியாக நான் சொல்கிறது வந்து எல்லோ சஃபேர் அப்படிங்கிற ஜெம் ஸ்டோன் இருக்குது இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஜெம் ஸ்டோன் போடுறதுக்கு வசதி இல்லை பணம் இல்லை வசதி இல்லை அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிகரில் போட்டுக்கலாம் பட் அது பண்ண முடியாதனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் கோடாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும் மஞ்சளுங்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு நிறம் பொருள் ஸோ அந்த எல்லோவை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருங்க அந்த எல்லோவை நீங்கள் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அந்த எனர்ஜி வரும் உங்களுக்கு அதான் மங்களம் அதான் சுபம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மீனும் இந்த முறை இந்த ஜென்மசனி ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குது மைண்டில் வேலையில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஹெல்த்தில் எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்க தான் செய்யுது மெயினாக காரிய தடைகள் நிறைய இருக்க தான் செய்யுது அதையும் மீறி அதை நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சில ரெமெடிஸை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வாழ்த்துக்கள்
இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலே நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலனை வந்து கொண்டு வரும். 1. 2வது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமாக புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். 2வது விஷயம். 3வது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.